friends, welcome to my Tamil King channel. நம்ம சேனல் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டனையும் டேப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி பேட்டர்ன் ஃபர்ஸ்ட் போடுறது நல்லா தான் இருந்திருக்கும் அப்படின்னு மாதிரி இன்னொரு ட்ரெஸ்ஸில் ஆகிப்போச்சு. பிகாஸ் பேட்டர்ன் ஆல்போல் 1 hour தான் கொடுத்துருந்தேன். பிகாஸ் எனக்கு கால்குலேஷன் வைஸ் ஆல்போல் 1 hour மட்டுமே வேறு மாதிரி காட்சி ஒரே ஒரு உங்களுக்கு கால்குலேஷன் தான் எடுத்திருந்தேன். அதுலேயும் 166 மேட்சிங் கூட நீங்கள் உங்கள் கேம் நினச்சி யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். பட் நான் வீடியோ போட்ட டைம் கிட்டத்தட்ட 2 மணிக்கு போட்டுருப்பேன். நிறைய பேர் வாட்ச் பண்ணிக்க கூட இல்லை தான். சரி, கொஞ்சம் பேர் வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா வினிங் வாங்கியிருக்கலாம். பிகாஸ் 161 மேட்சிங் சூப்பராக எடுத்து கொடுத்துருந்தேன் இல்லையா. ஸோ அதை அப்படியே எடுத்து யூஸ் பண்ணியிருந்துக்கு சான்சஸ் இருக்குது. பிகாஸ் ரொம்பவே கம்மியாக நம்பர்ஸ் வினிங் கொடுத்துருந்தேன். பட் பேட்டர்ன் வைஸ் நமக்கு கண்டினியூஸாக வினிங்கே இல்லை. 5 நாளில் ஒரு ஆள் 4 நாள் தான் வீடியோ போட்டுருக்க, ஒரு நாள் நான் வீடியோ கொடுக்கல. ஸோ அந்த வகையில் அந்த ஒரு 4 நாட்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த வினிங்குமே இல்லை. சரி, ஓகே பார்ப்போம், இன்னைக்கு நல்ல ரிசல்ட் பேட்டர்ல வருதா அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிச்சு போட்டேன். பாஸ் ஆச்சு. ஓகே, நல்ல ஒரு வினிங் ரிசல்ட் தான் கிடைச்சிருக்கு. ஸோ அது வந்து இனிமேல் நமக்கு பயமில்ல, பேட்டர்ல ரெகுலராக வினிங்ஸ் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஹோப் இருக்கு. சரி, ஓகே, தொடர்ந்து பேட்டர்ன் வீடியோ பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இன்னொரு கேம் நமக்கு கெஸிங் வீடியோ வைஸ் நல்ல வினிங்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. பிகாஸ் 861 1-8 2 தவிர கேம் இருக்குதான். பட் போர்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு. A1 அப்படியே சீக்கு உள்டாக சேஞ்ச் ஆச்சு, B8 ஏக்கு மாறிடுச்சு. போர்ட் சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கண்டிப்பாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் நடந்துருச்சு, அவ்வளோதான், ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. பார்ப்போம் நாளை ஒன்று சொல்லுங்க இப்போ ஃபேவராக போசில் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ கமெண்ட் செக்ஷன் பார்த்து நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. என்ன சொல்கிறது, உங்கள் வீடியோ வேஸ்ட்டு, நீங்கள் எதுக்கு கெஸிங் போட்டுட்ருக்கீங்க, வேஸ்ட்டாக இவ்வளோ மணி நேரம் எதுக்கு பேசுகிறீங்க, இவ்வளோ போடுறீங்க, ஒன்றுமே நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ 1-2 வாரம் பேசாதீங்க, செம்மையாக கோவம் வருது, கடுப்பாகுது அப்படிங்க மாதிரிலாம் சொல்லிடுங்க. இப்போ பார்க்குற டைமில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. என்னடா இது, கிட்டத்தட்ட 6 வருஷமாக போட்டுட்டு இருக்கோம், இப்போது ரொம்ப அதிகமாக திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்க மாதிரி தோணுச்சு. நான் வந்து எப்படியாவது நல்ல ரிசல்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டை ஃபுல்லாக தரவா ஒர்க் அவுட் பண்ணி தான் அங்கேயும் எடுத்து போடுறேன். நம்ம ஃபாலோவர்ஸ், நம்மளோட வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் நான் எஃபோர்ட் இல்லாமல் டிசைன் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஒரு சில பேர் நம்மளை கஷ்டப்படுத்துகிற மாதிரியான வார்த்தைகளை யூஸ் பண்ணுறாங்க. சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை, அவ்வளோதான். பார்ப்போம், அதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கும் இன்னைக்கு ஃப்ளாப் ஆகுது பாருங்களேன். இதுதான் ஒரு பெரிய விஷயம். அதாவது ஒரு நாள் பாஸ் ஆகுது, ஒரு நாள் மிஸ் ஆகுது. இந்த மாதிரி ஒரு நாள் பாஸ், ஒரு நாள் மிஸ், இப்படியே சொல்லிட்டு போயிட்டே இருக்குது. இப்போ கண்டினியூவாக ஒரு இந்த மந்த் ஸ்டார்ட்லேருந்தே அப்படி தான் இருக்குது. சரி, ஓகே, கண்டினியூவான வினிங்ஸ் கிடைக்கும் சொல்லிட்டு நம்பிக்கை பார்ப்போம். ஸோ நாளைக்கு நமக்கு ஆக்சுவல் டே வினிங் டே தான். ஸோ நாளைக்கு அந்த ரிசல்ட் இந்த ஃபேவர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி செக் அவுட் பண்ணி பார்ப்போம். ஸோ நாளைக்கு நமக்கு வியாழக்கிழமை கருணை எபிசோட் இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கான கணிப்பு மேட்ச் பண்ணி வச்சுருக்கேன், பார்ப்போம். ஸோ இன்னையோட கேமில் வின்னிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை, போட் சேஞ்ச் ஆயிடுச்சு. 66 அப்படியே ஏபி அண்ட் பிசிக்கு 86 61க்கு 66 அப்படி சொல்லி ஜெர்சன்ஸில் போயிருக்கு. A1 சிக்கு போச்சு. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா 568 பாக்ஸ் ட்ரை பண்ணிக்கோங்க. பிகாஸ் இந்த நம்பருக்கான பாக்ஸ் வந்து பாக்ஸாக இருந்தாலும் சரி, டேட் நம்பராக இருந்தாலும் சரி, 2 டைம் வச்சுருக்காங்க. அப்படி பட்சத்தில் 1 more டைம் ரெஃப்ரெஷில் வந்து பாசிட்டிவ்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது மாதிரி 8 6 வந்துடுச்சு, 1 மட்டும் வச்சுருந்தா இன்னும் நல்லா இருக்கும். ஸோ 865 சொல்கிற மாதிரி வேண்டி ஜெர்சன்ஸில் போயிருக்கும். இந்த ஒரு இடம் ஜஸ்டிஸில் போயிருக்காங்க தான் சொல்கிற அளவுக்கு பெரிய வினிங் எல்லாம் ஃபுல்ஃபில்லாக ஆக விடாமல் இந்த ஒரு இடம் தடுத்திருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி பெரிய வினிங் அந்த மாதிரிலாம் இல்லை. சரி, ஓகே, பார்ப்போம் அடுத்த ரிசல்ட் ஃபேவராக போஸில் வருதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நாளைக்கு எனக்கு கண்டிப்பாக போகிறதுக்கு முன்னாடி பேட்டர்ன் செக் பண்ணிடுவோம். பேட்டர்ன் வைஸ் நான் என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 861க்கு ஃபர்ஸ்ட் கால்குலேஷன் தான் எப்போ ட்ராப். இன்னைக்கு ஆல்போல் 1 hour எப்படி பார்த்தாலும் கால்குலேஷன் வைஸ் 1 hour மட்டுமே ஒரு மாதிரி காட்சி. அதனால நான் இருக்குது மேட்சிங் எடுத்துக்கோங்க. 1661 W1 W6 அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ கரெக்டாக அந்த மேட்சிங் 61 பீஸில் பார்த்துருக்கோம், ஆல்போல் 1 hour பார்த்துருக்கேன். அது ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் இல்லையா. ஸோ பேட்டர்னில் கிட்டத்தட்ட 4 நாளைக்கு அப்புறமா இன்னைக்கு வினிங் வாங்கினதில் ஐம் வெரி ஹாப்பி. ஸோ தொடர்ந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. என்னால் முடிஞ்சளவுக்கு நல்ல பேட்டர்ன்ஸ் நான் எடுத்து கொடுக்குறேன் ரெகுலராக. ஓகேவா, சரி, ஓகே. இப்போ நம்ம நாளைக்கான கணிப்புக்கும் சொல்ல போனால் அதுக்கு முன்னாடி ப்ளே ஸ்டோரில் கேரளா ஏடிஎஸ் அப்படிங்கிற அப்ளிகேஷனுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதை அப்டேட் பண்ணி யூஸ் பண்ணிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை என்னென்ன ஃபீச்சர்ஸ் அப்டேட்லாம் இருக்குது அப்படிங்கிறது பார்த்துட்டு இதெல்லாம் பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கேரளா ஏடிஎஸ் அப்படிங்கிற அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஷோ ஆகும். இல்லை அப்டேட் கொடுத்துருப்பாங்க, அப்டேட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அதில் போடக்கூடிய நியூ ஃபீச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். அண்ட் இதை அப்டேட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். இதெல்லாம் ரிசல்ட் அட் டைமில் அப்டேட் பண்ணிடுவாங்க. அந்த சார்ட்டை பொறுத்தல இயர்லி வீக்லி பெண்டிங் எல்லா சார்ட்டும் வந்துடும். கெஸிங் மேக் பண்ணுறதுக்கு சார்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இல்லையா. ஸோ சார்ட்டெல்லாம் பார்த்து நீங்கள் ஈஸியாக கெஸிங் மேக் பண்ணிக்கலாம். அண்ட் ஏபிசி போர்டு கெஸிங், ஆல் போர்டு, ஏபிபிசிசி போர்டு எல்லாமே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வின்னிங் ப்ரூஃபை பார்த்துட்டு என்னென்னக்கு என்னென்ன மாதிரி வின்னிங்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது கூட நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்த்து ஃபர்தராக நீங்கள் கெஸிங் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது எனக்கு தெரிஞ்ச நண்பர்களோட அப்ளிகேஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அப்டேட் வெரிஷன் இதுலையும் போய்ட்டு நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். பாக்ஸ் கிரியேட்டரை சூஸ் பண்ணிங்கன்னா ரேண்டம் ஹவுஸில் நம்பர்ஸ் போட்டு நான் பாக்ஸ் கிரியேட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இல்லை டபுள் நம்பர் முதற்கொண்டு வந்துடும். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கமாண்ட் செக்ஷன் செக் பண்ணிங்கன்னா டோட்டலாக 37 ஸ்க்ரீன்ஷாட் வந்துள்ளது. ஓகே தான், பட் இருந்தாலும் 40-50 நான் அக்செப்ட் பண்ணுறேன். தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய நண்பர்கள் உங்களோட சிறந்த திரைப்படம் மறக்காம நம்ம சேனலில் நீங்கள் கமாண்ட் செக்ஷன் போஸ்ட் பண்ணுங்க. பிகாஸ் அது மற்றவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா, அதனால தான் நான் டெய்லி மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இந்த ஒரு 37 ஸ்க்ரீன்ஷாட்டில் யார் எப்படி எப்படி வினிங் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 861 இல்லையா. ஸோ அந்த ஒரு இதில் பணிமரம் 86 மேட்சஸ் இப்போ ட்ரை பண்ணி கொடுத்துருக்காங்க. வாழ்த்துக்கள் தந்தவங்களுக்கு ஷேர் பண்ணி. நிதிஷ் பார்த்தீங்கன்னா ஆல்போல் 1 மேட்ச் சூப்பர் ட்ரைக்காங்க ரிலேஷன் அண்ட் ஆல்சோ பணிமரம் 86 மட்டும் இல்லாமல் 6-1 16 மேட்சிங் ஆல்சோ வெல்ல நல்ல ட்ரைக்காங்க ரிலேஷன். தென் மணிகண்டர் பார்த்தீங்கன்னா ஆல்போல் 7-1 சொல்லியிருக்காங்க, பி 7-1 சொல்லியிருக்கீங்க இல்லையா. ஸோ இந்த வகையெல்லாம் ஒன்று கேமில் வந்திருக்கு இல்லையா. ஸ்க்ரீன் டேப்லெட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வாழ்த்துக்கள் அவங்க ஷேர் பண்ணுங்க. பட் சீபோர்டுக்கு வந்துட்டு இட்ஸ் ஓகே, ஆல்போல வந்து சொல்லியிருக்கீங்க இல்லையா. ஸோ வெல் ஹேட்ஸ் அப். அண்ட் தென் நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா சிவாதேவி எபிஎஸ்ல 8-0 சொல்லியிருக்காங்க. 8 ஓப்பன் போர்டில் பாஸ் இருக்கு, நல்ல ஒரு கிடைப்பாங்க ரிலேஷன். அண்ட் சபிதா பிரகாஷ் பார்த்தா 860 சொல்லியிருக்காங்க. 861 லாஸ்ட் ஜஸ்ட் ஒரு நம்பர் மேரேஜ் ஜஸ்டிஸில் போயிட்டு இன்னும் கொஞ்சம் ட்ரை போட்டுருந்தீங்கன்னா ஃபுல் வினிங் ஈஸியாக வாழ்ந்துக்கலாம். இது வாழ்த்துக்கள். அண்ட் தென் இதெல்லாம் நெக்ஸ்ட் திருப்பதி பார்த்தீங்கன்னா ஆல்போலில் 2-6-8-4 சொல்லியிருக்காங்க. 8-6 நம்பர் கேமில் வந்திருக்கு. ஸோ 8-6 நம்பர்லேயுமே வினிங் கொடுக்குறது பெரிய விஷயம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஹேட்ஸோ 2 போர்ட் பாஸ் இருக்குது. தொடர்ந்து ஷேர் பண்ணிங்க. ராஜாபாத்னா ஆல்போல் 8 மேட்சஸ் சூப்பர் பிகாஸ் 8 ஓப்பன் பாஸ் இருக்குது, நல்ல ஒரு கணிப்பு வாழ்த்துக்கள். அண்ட் தென் பிரகாஷ் பார்த்தீங்கன்னா ஆல்போல் மேட்சஸ் சூப்பர் பிகாஸ் 1 நமக்கு சூப்பராக சிபோல பாஸ் குயின் டேப்லெட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வாழ்த்துக்கள். ராஜ்கமல் B76 சூப்பராக ரிசல்ட் கொடுத்துருக்காங்க வாழ்த்துக்கள். தென் சந்திரகுமார் C7 1 சிங்கிள் வேற பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க வாழ்த்துக்கள். முகமது இப்ராஹிம் ஓப்பன் 8ல சூப்பராக ரிசல்ட் கொடுத்துருக்காங்க பிகாஸ் 8 நமக்கு ஓப்பன் போல் பாஸ் இருக்கு, குயின் டேப்லெட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வாழ்த்துக்கள். தென் விக்னேஷ் பாட்னா பாக்ஸில் 8 மட்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ 8 ஓப்பன் போல் வந்திருக்கு, நல்ல ஒரு கணிப்பு. பழனிசாமி 81 மேட்சஸ் சூப்பராக சொல்லியிருக்காங்க. ஸோ வாழ்த்துக்கள் தந்தவங்க ஷேர் பண்ணி ரொம்ப சூப்பரான கணிப்பு. And then Vignesh already சொன்னேன் இல்லையா, 16 matching also well Nalutri and also Gopinathan 86 matching also well Nalutri congregation. This Balakrishna பற்றி சொல்லி ஆகணும் பிகாஸ் 261 சொல்லியிருக்காங்க. 861 ஓப்பன் ஜஸ்ட் 1 நம்பர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் போயிருக்கு. பிசி வினிங் கொடுத்தது மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ரொம்ப சூப்பரான கணிப்பு சந்தேஷில் பிங்க் டேப்லெட்ஸ் ஓப்பனஸ் வந்து பெஸ்ட் ஷேர் பண்ணுங்க. And then Martin Bacha ஒரு புல் 8 மேட்சஸ் இப்போ ட்ரை பண்ணிக்கிங்க வாழ்த்துக்கள். ஷில்பா கவி 6 மேட்சஸ் மட்டும் சொல்லியிருக்கீங்க வாழ்த்துக்கள். அண்ட் சரவணன் 8 மேட்சஸ் இப்போ ட்ரை பண்ணிக்கிங்க வாழ்த்துக்கள். அண்ட் தென் யூசர் படிக்கிற இடையிலேருந்து 8 மேட்சஸ் இப்போ கொடுத்துருக்கீங்க வாழ்த்துக்கள். அண்ட் கிரிராஜ் பார்த்தீங்கன்னா ஆல்சோ மேட்சஸ் பண்ணி பிகாஸ் 6 நமக்கு சென்ட்ரல் பாஸ் இருக்கு, நல்ல ஒரு கணிப்பு கங்க்ராச்சுலேஷன். தென் தனபால் பார்த்தீங்கன்னா ஆல்போல் 1-6 மேட்சஸ் பண்ணி பிகாஸ் 1-2 நம்ம நேம் வந்து கிங் டேப்லெட்ஸ் வாழ்த்துக்கள் பெஸ்ட் வந்து ஷேர் பண்ணுங்க. அதம் அப்படிங்கிற ஐடியிலேருந்து ஓப்பன் 1 வந்து சிக்கு மாறிடுச்சு, C8 வந்து 8 மாறிடுச்சு, B6 வந்து சிப்பிட்ட பாஸ் இருக்கு, நல்ல ஒரு கணிப்பு தான் போச்சு ஆயிடுச்சு. எனிவே இட்ஸ் ஓகே. தொடர்ந்து உங்களோட பெஸ்ட் இந்த மாதிரி ஷாலிங் மாஸ்டர் போஸ்ட் பண்ணுங்க. மௌலிராஜா ஓப்பன் ஒன் B1 சொல்லியிருக்காங்க. சிக்கு மேட்ச் இட்ஸ் ஓகே. ரூபிகுமார் ஆல்போட் 1 மேட்சஸ் பண்ணி பிகாஸ் 1 நமக்கு சிபோல சூப்பர் பாஸ் இருக்கு, நல்ல ஒரு கணிப்பு கங்க்ராச்சுலேஷன். அண்ட் தென் இதெல்லாம் 861க்கு நெக்ஸ்ட் அழகர் நாராயணசாமி B76 இங்கிலீஷோட வேலை பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க வாழ்த்துக்கள். கோபாலகிருஷ்ணன் ஆல்போல் 8 மேட்சஸ் பண்ணி பிகாஸ் 8 நமக்கு சூப்பராக பாஸ் இருக்கு இல்லையா, ஓப்பன் போர்டில் பாஸ் இருக்கு கங்க்ராச்சுலேஷன். நியூஸ் அப்படிங்கிற இடத்துல கே அப்படிங்கிற மாதிரி 18 மேட்சஸ் பண்ணி அது மட்டும் இல்லாமல் ஆல்போல் 8 ஓப்பன் சொல்லியிருக்காங்க. 8 ஓப்பன் போர்டில் பாஸ் இருக்கு, நல்ல ஒரு கணிப்பு. அண்ட் கார்த்திக் பார்த்தீங்கன்னா 968 பாக்ஸ் சொல்லியிருக்காங்க. பாக்ஸ் பாயிண்ட் அவங்க ரொம்ப பேட் ஜஸ்டிஸ் இருக்கும். ஸோ கமெண்ட் மட்டும் எடிட் பண்ணாதீங்க பிகாஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்களா இல்லையா, கன்ஃபியூஸ் ஆகும் இல்லையா, அதனால தான் சொல்கிறேன். உங்களை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும், அதனால தான் சொல்கிறேன். ஸோ பாக்ஸ் பாயிண்ட் அவங்க ரொம்ப பேட் ஜஸ்டிஸில் போகும். 9க்கு மேலே 1 வச்சுருந்தீங்கன்னா ஃபுல் வினிங் ஈஸியாக வாங்கிக்கலாம். கங்க்ராச்சுலேஷன். ரஞ்சித் ரவி பண்ண ஆல் 8 மேட்சஸ் பண்ணி பிகாஸ் 8 ஓப்பன் போர்டில் பாஸ் இருக்கு. நிதிஷ் பாலகிருஷ்ணன் B76 சிங்கிள் பேனர் ஃபின் டேப்லெட்ஸ் பாலர்ஸ் ஸ்மால் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க வாழ்த்துக்கள். மாயகிருஷ்ணன் ஆல்போல் 6 மேட்சிங் 8 மேட்சஸ் பண்ணி பிகாஸ் 8 மட்டும் தான் கேமில் வரும் 100% அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கிது. பெரிய விஷயம் ஹேட்ஸ் ஆஃப் ஏஎன்பி போர்ட் சூப்பராக பாஸ் இருக்கு. ஃபின் டேப்லெட்ஸ் மாடல்ஸ் மாஸ் பர்ஃபார்மன்ஸ் தான் உங்களுக்கு பிஸி ஷேர் பண்ணுங்க. ஜான்சன் தஸ் பார்த்தீங்கன்னா 8 மேட்சஸ் பண்ணி வாழ்த்துக்கள். அந்த வெங்கடாஜ் நிமிஷானுக்கு P6 சூப்பராக ரிசல்ட் கொடுத்துருக்காங்க வாழ்த்துக்கள். B1 போட் சேஞ்ச் ஆச்சு, இட்ஸ் ஓகே. அண்ட் பாஷா பார்த்தீங்கன்னா 81 மேட்சஸ் பண்ணிருக்காங்க ரிலேஷன். தென் இதில் ராஜனால் பார்த்தீங்கன்னா 861 ரிசல்ட்டுக்கு 68 மேட்சஸ் சொல்லியிருக்கீங்க இல்லையா. பாக்ஸ் பண்ணுற டைமில் ரொம்ப ஜெர்சன்ஸில் போகும் மைன்யூட்டாக. 617 பாக்ஸ் ஆல்சோ ஜெர்சன்ஸில் போகும். 61 8 வச்சுருந்தீங்க சூப்பராக இருந்திருக்கும். நீங்கள் கங்க்ராச்சுலேஷன் அவங்க பெஸ்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் தென் இதில் சங்கர் சேகர் ஆல்மோஸ்ட் 6 மேட்சஸ் பண்ணி பிகாஸ் 6 நமக்கு சென்ட்ரல் பாஸ் இருக்கு. பிங்க் டேப்லெட் சூப்பர்ஸ் வாழ்த்துக்கள். அண்ட் ஏஸ் லவ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் 1 சொல்லியிருக்காங்க. கோச்சிங் பிக் வச்சு இட்ஸ் ஓகே, நல்ல ஒரு மேட்சிங் கங்க்ராச்சுலேஷன். சிவகுமார் ஓப்பன் 8 பாஸ் இருக்கு, 7 பாஸ் இருக்கு, வீ மட்டும் தான் மிஸ் ஆயிருக்கு, ரொம்ப மைன்யூட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி. ஏஎன்சியில் 2 மூலம் செப்பரேட்டாக பண்ணி கொடுக்குறது பெரிய விஷயம் இல்லை. ஆட்சி சிவகுமார் கண்டினியூஸ் நல்லஸ்க்கு வரைக்கும் அப்படி கன்சிடர் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ
பிரபாகரன் சூப்பர் கேஸ் பற்றி சொல்லவே வேணாம், சூப்பரான கேஸ் இந்த வகையில். பிசியில் செப்பரேட் 61 வினிங் கொடுக்குறது பெரிய விஷயம். அந்த வகையில் சூப்பரான வினிங் கொடுத்துருக்காங்க 61. ரொம்ப ரொம்ப சூப்பரான கணிப்பு தந்து ஒரு பெஸ்ட் ஷேர் பண்ணுங்க. ராமலிங்கம் பிஎஸ்எபிஸுக்கு சூப்பராக பார்த்துருக்கு, நல்ல ஒரு கணிப்பு. கங்க்ராச்சுலேஷன் தந்து உங்களோட இந்த கணிப்புள்ள மறைக்க உண்மை ஷாலிங்களுக்கு மாஸ்டர் போஸ்ட் பண்ணுங்க. சுதாகரன் பார்த்தீங்கன்னா 5-6-8 சொல்லியிருக்காங்க. ஸோ 6-8 மேட்சஸ் சூப்பர் பிகாஸ் 6-8 2 கீழே வந்திருக்கு, நல்ல ஒரு கணிப்பு. ராமசாமி ஆல்சோ 5-8-6 சொல்லியிருக்காங்க. இல்லையா? ஸோ 86 மேட்சஸ் சூப்பர் கங்க்ராச்சுலேஷன். தினத்துல வீராமணி பார்த்தீங்கன்னா ஒரு போடலாம் 8-2 கீழே வந்திருக்கு. பெயிண்ட் டேப்லெட்ஸ் தந்தவங்களோட பெஸ்ட் ஷேர் பண்ணி 83 மேட்சிங் கனெக்ட் சூப்பராக ட்ரை பண்ணிக்கிங்க. வாழ்த்துக்கள். சவுண்டர் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஒன்ஸ் சொல்லியிருக்காங்க. கோச்சிங் ஜெயிக் பிஎன்சி கோச்சிங் வித் சூப்பர் ஒன்ஸ் கேம் வந்துருக்கு இல்லையா? நல்லது கணிப்பு. வாழ்த்துக்கள். எங்கோட்ராச்சும் ஃபைனல் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு 6 மேட்சஸ் சூப்பர் சொல்லியிருக்காங்க. பிகாஸ் 6-8 கேம் வந்துருக்கு, நல்லது கணிப்பாங்க. ரேஷன் பிரபு 86 மேட்சிங் வேலை வச்சிருக்காங்க. ரேஷன் கார்த்திகா 1 மேட்ச் மட்டும் ட்ரை பண்ணிக்கிங்க. இட்ஸ் ஓகே அண்ட் இது அப்படிங்கிறது டி அப்படிங்கிற மாதிரி இருக்கு. 6 மேட்சஸ் சூப்பர் ஷோ ஒரு 8 இங்கிலீஷில் 100% கான்ஃபிடன்ட் வினிங் கொடுக்குறது பெரிய விஷயம். வந்து ஹேட்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பரான கணிப்பு. செந்தில் ஓப்பன் 1-6 சொல்லியிருக்காங்க. அப்படியே உள்டா போச்சிங் ஜெயிச்சு இட்ஸ் ஓகே அண்ட் 1 மேட்சிங் ஹாட் கீழே சூப்பர் ட்ரை பண்ணி கொடுத்துருக்கீங்க. வாழ்த்துக்கள். இதாக B8 போச்சிக்காக एक போச்சு A1 அப்படியே சீக் போச்சு இட்ஸ் ஓகே 1 மேட்சிங் வரும் கேம்ல அப்படி சொல்லிட்டு கிடைக்குது பெரிய விஷயம் இல்லை. அந்த வகையில் ஹேட்ஸ் வந்து செந்தில்குமார் ஓப்பன் 6 சொல்லியிருக்காங்க. பவுட் சேஞ்ச் ஆகி பிக் போயிருக்கு இட்ஸ் ஓகே அண்ட் ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல் 6 மேட்சஸ் சூப்பர் பிகாஸ் 6 நமக்கு சென்டிபுள்ள பாஸ்ட் நல்ல ஒரு கணிப்பு. கங்க்ராச்சுலேஷன். பனைமரம் பார்த்தீங்கன்னா 861 இல்லையா? ஸோ 811 சொல்லியிருக்காங்க. சென்டிபுல் ஜஸ்ட் பவர்லேயே ரொம்ப ஜஸ்ஸில் போய் பின் டேப்லெட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வாழ்த்துக்கள் தரணும் ஷேர் பண்ணி. ஜான் மார்டின் 1-6 மேட்சஸ் சூப்பர் கங்க்ராச்சுலேஷன் நியூஸ் அப்படிங்கிற சீசன் 1 இங்கிலீஷில் பின் டேப்லெட்ஸ் வார்லெஸ் வால்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பிகாஸ் ஜே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ இவ்வளோ ஒன்லெஸ் இங்கிலீஷில் பண்ணி கொடுக்குறது பெரிய விஷயம். ஹேட்ஸ் சென்டு ஆல் போல் 8 மேட்சஸ் சூப்பர் பிகாஸ் 2 கேம் வந்து பின் டேப்லெட்ஸ் வார்லெஸ் வால்ஸ் பர்ஃபார்மன்ஸ் கங்க்ராச்சுலேஷன். கேஸில் பார்த்தீங்கன்னா 86 மேட்சஸ் சூப்பர் வாழ்த்துக்கள். அண்ட் தென் அதெல்லாம் வெண்ணிலா அப்படிங்கிற இந்த ஓவர் 1-8 சொல்லியிருக்காங்க. 2 கேம்ல வந்திருக்கு, 2 கோல் வினிங் கொடுக்குறது பெரிய விஷயம். ஹேட்ஸ் சில்வர் ஜெனிஃபர் ஓப்பன் 8 சூப்பர் பாஸ் இருக்கு. B6 சூப்பர் பாஸ் இருக்கு. 2 கோல் செப்பரேட்டா 2 வினிங் கொடுக்குறது பெரிய விஷயம். ஹேட்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பரான கிடைக்கும். பார்த்துக்கு சில்வர் ஜெனிஃபர் கண்டினியூஸ் அனாலிஸ் கொண்டு வரீங்க. அப்படி கட்சி பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் பிளேயர் ஃபாலோ பண்ணுவாங்க. வெண்ணிலா பார்த்தீங்கன்னா பிசியில் 18 சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்டேட் போர்ஸில் 61 அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கு. சாரி ஏசிக்கு போயிடுச்சு. ஏபி 81 பிசி 18 சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ அது அப்படியே ஏபி பிசியில் வராமல் ஏசிக்கு போயிருக்கேன் விட்ஸ் ஓகே. ஆல் பில் 181 மேட்ச் ஓட்டுங்க இல்லையா? கண்டிப்பாக ஏசி கூட நிறைய பேர் ட்ரை பண்ணதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ வெளியில் வேலை பின் டேப்லெட்ஸ் ஃபுல் செப்பரேட் டபிள்யூஜி மேட்சிங் நீ கொடுக்குறது பெரிய விஷயம் வந்து சந்தேஷம் இல்லை. பெயின் டேப்லெட்ஸ் மாடல்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணி பலா அப்படிங்கிற ஐடியிலேருந்து மேட்சஸ் சூப்பர் கங்க்ராச்சுலேஷன். அண்ட் ஆல்சோ மாஸ்க் ஹீரோ அப்படிங்கிற ஐடியில் ஆல் போல் 6 மேட்சஸ் சூப்பர் வாழ்த்துக்கள். அரண் கிருத்திக் பார்த்தீங்கன்னா ஆல் போல் 6 சப்போர்ட் 2 சொல்லியிருக்காங்க. 6 சென்டிபுள்ள பாஸ் நல்ல ஒரு கிடைப்பாங்க. நியூஸ் அப்படிங்கிற 62 மேட்சஸ் சூப்பர் ஆல் போல் 6 மேட்சஸ் நல்ல விஷயம். பெயின் டேப்லெட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணி கிருஷ்ணன் 818 சொல்லியிருக்காங்க. 861 இல்லையா? ஸோ உங்களுக்கு மைண்ட் ஜெசஸ் கிடைக்குள்ள அதை வச்சு பாக்ஸ் கொடுத்தீங்க. உங்களுக்கு நீங்கள் கொடுத்தது இட்ஸ் ஓகே. நல்ல விஷயம். ஹைகோர்ட் மகாராஜா பார்த்தீங்கன்னா 8 மேட்சஸ் சூப்பர் ட்ரை பண்ணி கொடுத்துருக்காங்க. அது விஷயமா ஆல் போல் 8 மேட்ச் வேலை வச்சு பிகாஸ் 2 கேம் வந்து பெயின் டேப்லெட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிருக்கு, அதனால நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்காக ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசிடுச்சு. சரி ஓகே, வள சிலன்னு பேசாதீங்க, நல்லாவே எல்லா கேட்கறதுக்கு அப்படியே கடுப்பாகுது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தீங்க. சரி ஓகே, நம்ம நிறைய எதுவுமே பேச வேண்டாம். நாளைக்கான கழிவுக்குள்ளே போயிடலாம். நாளைக்கு நமக்கு கார்டூனியா பிளஸ் இருக்குல்ல வேலைக்கிழமை, அதுக்கான கண்டிப்பாக உங்களுக்கு மேட்ச் பண்ணி வச்சுருக்கேன். ரிசல்ட் நல்லா வந்தால் நல்லா தான் இருக்கும், பார்ப்போம். நாளைக்கான கணிப்புகளுக்குள்ளே போயிடலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்குது. நீங்கள் என்ன வீடியோ போடுறீங்க? 20 நிமிஷம் பேசுறீங்க, ஒரு வினிங் கூட இல்லை அப்படிங்கிறதுக்காக நான் வீடியோ லென்த்தை கம்மி பண்ணிட்டேன். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே பேசி எடுத்திருக்கேன் வீடியோ, ஓகேவா? ஸோ கமெண்ட் செக்ஷன் அதேமாதிரி ஃபாஸ்ட்டாகவே பேசிடலாம். இன்னைக்கு ஆக்சுவலி எனக்கு கமெண்ட் பார்த்துட்டு ரொம்ப டிசப்பாயின்மெண்டாக இருந்துச்சு, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு சொல்லப்போனால். என்ன இது இவ்வளோ வருஷமாக நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம், இப்போ வந்துட்டு ரொம்ப திட்டுற மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. உங்களோட கெஸ்ஸிங்லாம் தேவையில்லை, கமெண்ட் செக்ஷன் மட்டும்தான் நான் பார்க்குறேன் வீடியோவே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிடலாம். அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. சொல்லப்போனால் ஏதாவது நோக்கில் உங்களுக்கு வின்னிங் கிடைச்சா போதும் தான் நான் நினைக்கிறேன். என் வீடியோ பார்த்து தான் நீங்கள் வின்னிங் வாங்கணும் அப்படின்லாம் கிடையாது. நான் வீடியோ போட்டு தான் கமெண்ட் வரும் இல்லையா? ஸோ அதுக்காகவே நான் வீடியோ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பிகாஸ் நான் வின்னிங் கொடுக்குறனோ இல்லையோ, என்னை ஃபாலோ பண்ணுறீங்களோ இல்லையோ, கமெண்ட் செக்ஷன் பார்த்தாது ஏதாவது ஒரு வின்னிங் நீங்கள் வாங்கினதுக்காக நான் டெய்லி மூச்சு கொடுத்து கமெண்ட் செக்ஷன் ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கேன். யாரும் வின்னிங் கொடுக்குறாங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் டெய்லி கமெண்ட் செக்ஷன். நான் சொல்லாமல் விட்டுட்டேன் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனோட லெவல் கம்மியாயிடும், நிறைய பேர் கொடுக்க மாட்டாங்க கமெண்ட்ஸே.
எதுக்கு வேஸ்ட்டாக நம்ம கமெண்ட் கொடுத்துட்டு அந்த மாதிரி யோசிப்பாங்க. பிகாஸ் நான் வின்னிங் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நான் கங்க்ராச்சுலேஷன் சொல்கிற டைமில் அவங்களுக்கு மறுநாள் நம்ம வின்னிங் கொடுக்கணும், நம்ம பேரே சொல்லணும், அந்த மாதிரி ஒரு ஆர்வம் வரும் இல்லையா? ஸோ அது மூலமாக அவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். அதுக்காக தான் நான் கமெண்ட் செஷனுக்காக தான் நான் அவ்வளோ சொல்லி கமெண்ட் செஷன் வச்சு எனக்கு எந்த யூஸுமே இல்லை தான். ஆனால் உங்களுக்கு அது புரியவே மாட்டேங்குது. உங்களுக்கு யூஸ் ஆகணும், அதுக்காக தான் நான் சொல்லியிருக்கேன். கமெண்ட் செஷனில் திரும்ப திரும்ப கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் நீங்கள் வந்து அவங்களோட பெஸ்டான கெசன்ஸை கொடுக்குற பட்சத்தில் உங்களுக்கு தெரியாமல் யாராவது அதை யூஸ் பண்ணலாம் இல்லையா? கமெண்ட் செஷனில் நிறைய நல்ல நல்ல கெசஸ் இருக்காங்க. அவங்கள வந்து ஃபாலோ பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் வின்னிங் வாங்கிக்கணும், லாஸ் ஆகக்கூடாது. அதுக்காக தான் நான் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் உங்களோட வீடியோலாம் பார்க்குறதுக்கு நாங்கள் வரவே இல்லை, கமெண்ட் செக்ஷன் மட்டும் பார்க்குறதுக்கு தான் வந்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. சரி, நானே அப்படி தான் யோசிக்கிறேன். ஒரு விஷயம் என்னன்னா, நீங்கள் கமெண்ட் பார்த்தா நீங்கள் வாங்கணும், அந்த மாதிரி நான் வந்து ஒரு குட் தாட்டோட யோசிக்கிறேன். பட் நீங்கள் வந்து என்ன திட்டுற மாதிரி பேசுறீங்க. சரி, ஓகே, சொல்றது கேட்டதில்ல, உங்களோட ஒப்பீனியன் நீங்கள் சொல்கிறீங்க. ஒரே ஒரு விஷயம், நம்மளோட சேனல் பிடிக்கலாம், நீங்கள் ஒமிட் பண்ணிட்டு ஏகப்பட்ட சேனல்ஸ் இருக்காங்க, போயிடலாம். திரும்ப என்னையுமே பேசி கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. எல்லாருக்கும் ஆல்ரெடி நிறைய கஷ்டம் இருக்குது இல்லையா? அந்த மாதிரி தான் எல்லாருமே மனுஷங்க தானே. சரி, ஓகே, பார்ப்போம். என்னோட கமெண்ட்டாக வந்து பெஸ்ட்டாக வருதா என்ன பெஸ்ட்டாக வரலனாலும் பரவாயில்ல, பெஸ்ட்டாக வராமல் தான் நல்லா இருக்கும். சரி, ஓகே. 7ஆம் தேதி நாளைக்கு காரணியா பிளஸ் நம்பர் 512 கணிப்பன் குழுவில் இதுக்கு நம்பர்ஸில் 9, 5, 7 வந்து இந்த மேட்ச் படி எப்போ போல 15 மேட்ச் படிக்க மேக்ஸிமம் இதுக்குள்ள இந்த ரிசல்ட் நல்லா இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆல்மோஸ்ட் 9 எப்படி பார்த்தாலும் 9 தான் வந்து, பிகாஸ் எனக்கு போன வாரம் 9 வந்து டபுள்ஸ் அடிச்சிருக்காங்க, 699 அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வாரம் அட்லீஸ்ட் சிங்கிள்ஸ்லேயே ஆடுறதுக்கு பாசிட்டிவ் இருக்கிறதுனால 9 ஆல்போல ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். 5 பொறுத்தவரை கிட்டத்தட்ட 5 வந்து 5 வாரமாக ரொட்டேஷனில் இருந்த ஒரு நம்பர் நடுவில் ஒரு வாரம் கூட தான் வரல. அப்படிக்க பட்சத்தில் போன வாரமும் வரல. ஒருவர் என்னன்னா ரெண்டப்ப நம்ம ஒரு 6 வாரம் செக்அப் பண்ணோம்னா 4 வாரமா 5 டபுள்ஸ்ல 5 சிங்கிள்ஸ்ல 5 இப்படி மாற்றி அடிச்சிடலாம். 2 டைம் டபுள்ஸ்ல 5 வந்திருக்கு, 2 டைம் சிங்கிள்ஸ்ல 5 வந்திருக்கு, 2 டைம் வரல. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இந்த டைம் 5 ரெஃப்ளெக்ஷன் ரிப்பீட் கொஞ்சம் மோட்ல வரதுக்கு நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்கு. நான் சப்போஸ் 5 சூஸ் பண்ணிக்க வெயிட் பண்ணி பார்ப்போம். 95 மேட்சிங் கூட வரலாம். ஜஸ்ட் இம்பார்ட்டன்ட் நான் கிளைம் பண்ணி கொடுத்துறேன். அண்ட் தென் போர்டு வைஸ் ஏ போல 9, 1, 7, 5 இந்த மேட்சிங் படி எப்பவும் போல சாரி போர்டில் ஏ போல 9, 1, 7, 5 இல்லை எப்படி தான் இம்பார்ட்டன் உங்களுக்கு பார்த்தாலும் தெரியும் இல்லையா? ஸோ இந்த 9 கொண்டுக்கு எப்படி சான்ஸ் இருக்குது, அந்த 7 கட்சிக்கும் இருக்கு. 7, 5 தான் சாரி 9, 1 தான் இம்பார்ட்டன் அப்படின்னு கிடையாது. ஒரு 4 நம்பர் தவிர ஒரு நம்பர் புதுசாக வரும்னு சொல்லிட்டு எனக்கு தோணல. நீங்கள் பாருங்க உங்கள் என்னுடைய மேட்ச் தவிர யூஸ் பண்ணிக்கோங்க. பி போல 9, 5, 7 பில்ல 5 இம்பார்ட்டன்ஸ், சி போல 0, 8, 9 இல்லை 0 மட்டும் இம்பார்ட்டன்ட் ஜஸ்ட் அண்டர்லைன் பண்ணிட்டு இல்லையா? மேக்ஸிமம் எனக்கு எப்படி சுற்றி வந்தாலும் 9, 5 மட்டும் ஷார்ட்டை பார்த்துட்டாங்க ரொட்டேஷன் வர மாதிரி ரொம்ப அதனால அதிகபட்சம் நம்பர்ஸை மேட்சிங் மிங்கிள் பண்ண எழுதியிருக்கேன். வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த அளவுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் வருதுன்னு சொல்லிட்டேன். ஓப்பன் 7 எதுக்காக சூஸ் பண்ணி கேட்பீங்க, ஒன்றும் இல்லை. 2 வாரம் ரிசல்ட் பாருங்க, 5, 6 கண்டினியூ படி 7 வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதனால நான் 7 சூஸ் பண்ணிக்கேன். ஆனால் 5 பொறுத்தவரை சிம்பிள் கான்செப்ட் ரொம்ப டஃப்லாம் இல்லை. 5 வச்சுக்காங்க, 2 வாரம் கேப்ல திரும்ப 5, திரும்ப ஒரு வாரம் கேப்ல 5 வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதனால 5 சூஸ் பண்ணிக்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். சிம்பிள் கான்செப்ட் தான், வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓப்பனில் 9 இம்பார்ட்டன்ட், பியில் 5 இம்பார்ட்டன்ட், சி 0 சிங்கிள் இம்பார்ட்டன்ட். ஸோ ஏதாவது 1 or 2 போர்ட் பாஸ் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சொல்ல முடியாது 3 போர்ட் பாஸ் ஆகலாம். எனக்கு ஃபுல் வினிங் கிடைக்கிற பட்சத்தில் ஆக்சுவலி இதை நம்மளை நிறைய திட்டாங்க. அதனால நம்ம அடுத்த ட்ராவில் ஃபுல் வினிங் கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு என்ன சொல்கிறது, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட், அந்த மாதிரி ஒரு தாட்டில் தான் கெஸிங் எடுத்தேன் நான். ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் கமெண்ட் செக்ஷன் நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருவேன். கமெண்ட் செக்ஷன் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிற டைமில் தான் பார்ப்பேன் யார் இந்த மாதிரிலாம் கமெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் நிறைய வேர்டிங் கமெண்ட்ஸ் நிறைய இருந்துச்சு. நீங்கள் என்ன போடுறீங்க நீங்களாம் ஒன்றும் போட வேணாம், வீடியோலாம் போட வேணாம், வேஸ்ட்டு, ஸ்டாப் பண்ணுங்க, லாஸ் ஆகுது, உங்களால எங்களுக்கு லாஸ், இந்த மாதிரி ரிப்பீட்டட் கமெண்ட்ஸை பார்த்தேன். சரி, ஓகே. ஒரு விஷயம் என்னன்னா, நான் இதுதான் வரும் 100% அப்படின்னு சொல்லி செப்பரேட் பண்ணி ஒரு நம்பர் இல்லை 2 நம்பர் கொடுக்கல. அது நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி கேட்குறீங்களா, அந்த மாதிரி நான் கொடுக்கலாம், டெய்லி நான் எடுத்து கொடுக்கலாம். ஏதாவது ஒரு நம்பர் இல்லை 2 நம்பர் அந்த மாதிரி ஈஸியாக எடுத்து கொடுக்கலாம். சரி, ஓகே. இப்போ நாளைக்கு ஆல் 9 கண்டிப்பாக கேம் இருக்கு 100% அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன்னு வைங்க. ஒருவேளை அந்த 9 கேமில் வரல அப்படின்னா அது எவ்வளோ பெரிய லாஸாக இருக்கும். நிறைய யூஸ் பண்ணுறவங்களுக்கு, நிறைய டிக்கெட் ப்ளே பண்ணுறவங்களுக்கு அதுக்கு எவ்வளோ பெரிய லாஸாக இருக்கும். அதனால தான் நான் வந்து எப்போவுமே இதுதான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்ல மாட்டேன். என்னைக்காவது ஒரு நாள் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக வர டைம், அதாவது 1 டே பிஃபோர்ல சீபோர்ட் மட்டும் எடுத்தோம் இல்லையா, அந்த மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் கான்ஃபிடென்ட்டாக வர டைமில் நானே சொல்லுவேன். அந்த டைம் நான் சொல்லி அது வந்துச்சு வரல அப்படின்னா கூட ஒன்றும் இல்லை, பிகாஸ் அது என்னைக்காவது நாள். இப்போ நான் டெய்லி இதுதான் கான்ஃபிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் 2 நம்பர் நிறைய நம்பர் எடுக்காம கொடுத்து அது லாஸ் ஆச்சுன்னா ரொம்ப கஷ்டமா இல்லையா? அதனால ரேண்டமாக நான் ஒரு சில நம்பர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் சொல்லுவேன். அதில் நான் ஏதாவது ஹைலைட் பண்ணி அது பெஸ்ட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பேன் இல்லையா, அதுக்கு நீங்கள் சான்ஸ் கொடுத்துக்கணும், அவ்வளோதான். அதுவுமே உங்கள் கேமில் இருந்தால் மட்டும்தான். உங்கள் கேமில் இருந்தால் மட்டும் எடுங்கன்னு சொல்லிட்டு எவ்வளோ டைம் சொல்லிட்டேன்.
ஸோ அப்படிலாம் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணி ப்ளே பண்ணீங்க உங்களுக்கு லவ்ஸ் வராது, அப்படியே வந்தாலும் என்ன சொல்ல மாட்டீங்க. சரி ஓகே, பெஸ்ட் நம்பர் பொறுத்தளவு ஓப்பனில் 9-1. 9 பொறுத்தளவுல சிம்பிள் கான்செப்ட் தான். 9 வச்சுருக்காங்க, ஜஸ்ட் ஒரு வார கேப்பில் 9, திரும்ப ஒரு 3 வாரம் கேப் ஆகுது இன்னுமே 9 வரல அப்படிங்கிற கான்செப்ட் படி இப்போ 9 பாசிபிள்ஸ் இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கும் அது மட்டும் இல்லை, போன வாரம் பிஎன்சி தான் நினைச்சிருக்காங்க 699 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே க்ராஸ் ஏ போர்டுக்கு வரதுக்கு பாசிபிள்ஸ் இருக்கு, அதனாலே 9 சூஸ் பண்ணிக்க வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் தென் இன்னொரு முக்கியமான விஷயம் 9க்கு இருக்கு, ரெண்டு டே ரிசல்ட் செக்அப் பண்ணோம்னா 785 அதை தொடர்ந்து இன்னொரு ரிசல்ட் இருக்கு 861 இல்லையா. ஸோ 7-8 கண்ட்ரில் படி 9 அந்த மாதிரி 9 வரைக்கும் பாசிபிள்ஸ் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒன்றும் பொறுத்தவரை நான் சொல்லுவேன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ரெடியா ஷார்ட் பாருங்க, ஒரு நாள் கேப்ல திரும்ப 1 அப்புறம் இப்போ 2 நாள் கேப் அது இன்னுமே 1 வரல அப்படிங்கிற விஷயம் 1 ஓப்பன் போர்டு ரொட்டேஷன் நம்பர் இருக்கிறதுனால ஓப்பன் போர்டு வரதுக்கு நிறைய பாசிபிள்ஸ் இருக்கு, அதனால சூஸ் பண்ணிக்க வெயிட் பண்ணி பார்ப்போம். பீப்புள் 5-7 பொறுத்தளவுலாம் ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் அப்படிலாம் இல்லை. விவோல பாருங்க, வீக்லி ஷோவில் 5 ரொட்டேஷன் நம்பர், பிகாஸ் 5 வச்சிருக்காங்க. ஒரு வாரம் கேப்ல திரும்ப 5, திரும்ப கேப் இல்லை 5, திரும்பவும் கேப் இல்லை 5, திரும்ப இப்போ ஒரு வாரம் கேப் ஆகுது. அப்படி பட்சத்தில் 5 ரொட்டேஷன் பண்ணி திரும்ப வரதுக்கு நிறைய பாசிபிள்ஸ் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். பீவுட் 7 இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் நம்பர். எதுக்காக அப்படின்னா 7 வச்சிருக்காங்க, ஒரு 3 வாரம் கேப் ஆகிட்டு திரும்ப 7, இப்போ ஒரு 4 வாரம் கேப் ஆகுது, இன்னுமே 7 வரல அப்படிங்கிற பட்சத்தில் 7 பாசிபிள்ஸ் இருக்குது. பீவோட வெயிட் பண்ணி பார்ப்போம். சிபோல 0 கான்செப்ட் ஆக்சுவலி 2 days பிஃபோர் அப்படிங்கிற ரிஃப்ளெக்ஷன் படி 0 மேட்ச், அதனால 0 சூஸ் பண்ணிக்கேன். அப்புறம் 7க்கு வந்து ரெகுலர் செக் கான்செப்ட் இருக்கு. பீவோல 7 வச்சிருக்காங்க, கரெக்டாக ஒரு 5 to 6 நாள் கேப்ல திரும்பவும் 7 வந்திருக்கு. ஸோ அப்படிங்கிற பட்சம் இப்போ ஒரு 3 நாள் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி கூட நமக்கு 7 பீவோல வர பாசிபிள்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. சிபோல 0 ஆல்ரெடி நான் சொன்னேன், 0 அடிச்சிருக்கு, 2 நாள் அடிச்சிருக்காங்க, 2 நாள் கேப் விட்டு திரும்பவும் 0 வந்திருக்கு. 0 அடிச்சிருக்காங்க, 2 நாள் கேப் விட்டு 0 வந்திருக்கு, திரும்பவும் 2 நாள் கேப் விட்டு 0 வந்து பாசிபிள்ஸ் இருக்கு. 2 days பிஃபோர் அப்படிங்கிற ரிஃப்ளெக்ஷன் 0 சிபோல மேட்ச், அதனால 0 சூஸ் பண்ணிக்க வெயிட் பண்ணி பார்ப்போம். பெஸ்ட் இம்பார்ட்டன்ட் பண்ணி கொடுத்தா வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பிசிசி பொறுத்தளவில் 57, 82, 77, 69, 40, 55, 84, 88, 95 இதை வச்சு நீங்கள் சட்டத்தில் மேக் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ரெடிச்சு மேக் பண்ணி தாராளம் மேக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இயர்லி ஷோவில் டபுள் 7 1 டைம் வச்சுக்காங்க, 1 more time வரலாம். டபுள் 8 2 டைம் வச்சுக்காங்க, 1 more time வரலாம். டபுள்ஸ் கான்செப்ட் கூட உங்க கேம்ல இருக்குன்னா 00 to 99 எந்த டபுள்ஸ் தான் எடுத்துக்கோங்க. ரேண்டமா நான் 2 டபுள் சூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். உங்க கேம்ல இது இருக்கா அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். நான் எனக்கு என்னோட கேம்ல இம்பார்ட்டன்ட் நம்பர் சொல்லிட்டேன், நீங்க பாருங்க உங்க கேமோட இருக்கா அதுபடி மேட்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் மந்த்லி ஷோட செக் பண்ணிட்டாப்ல 288 இருக்குது, 282 இருக்குது. ஸோ இதோட பாக்ஸ் மிஸ்ஸிங் 828 தான் மிஸ்ஸிங், அதனால அந்த நம்ம 4 வெயிட் பண்ணி பார்ப்போம். 101, 477 எல்லாமே கொஞ்சம் ரொட்டேஷன் நம்பர் தான். 40-46 கான்செப்ட்டுக்கு கண்டினியூ பண்ணி 47 வரலாம். 675 77 இன்பிட்வீன் படி 676 வரலாம். ஸோ இம்பார்ட்டன்ட் நம்பர் அனலைஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் பாருங்கள் உங்கள் 950, 970, 150, 170 எல்லாமே இந்த கான்செப்ட் படி மேட்ச் பண்ணியிருக்கேன். 968, தென் 266 பொறுத்தளவுனா 626, 662 இந்த காம்பினேஷன் மேட்ச் அது. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் அதில் மிஸ்ஸிங் அப்படின்னு பார்த்தா 266 தான் மிஸ்ஸிங், அதனால நான் அதில் இருக்கேன். இது வந்து நமக்கு இயர்லி ஷோட்டில் மேட்ச் வச்சு அதனால சூஸ் பண்ணிட்டேன். அது மாதிரி 094, 316, 598, 759 வெயிட் பண்ணி மேக்ஸிமம் இந்த நம்பர்ஸ் நீங்கள் வந்து ஹாப்பி தான். ஸோ காரணியா பிளஸ் டோ நம்பர் 5 ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆல்மோஸ்ட் டோலே ஒரு பேச இம்பார்ட்டன்ட். ஸ்ட்ரிக் பண்ணி ஹேண்டில் பண்ணி ரவுட் பண்ணி கொடுத்துருக்கீங்க. கொஞ்சம் பேட்டில் கூட இதை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் வியாழக்கிழமை நல்ல ரிசல்ட், நமக்கு ஃபீவரான ரிசல்ட் வந்துச்சு நம்பிக்கை இருக்குது. இது எல்லாமே ஷார்ட் ஒர்க் பண்ணிட்டாங்க. இயர்லி மந்த்லி வீக்லி பண்ணி எல்லாம் ஷார்ட் ஒர்க் பண்ணிட்டாங்க. எனக்கு கிடைச்ச ஒரு சில நம்பர்ஸ் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிருக்கேன். தான் கேம் ஒரு ரூலாக கிடையாது. நீங்கள் பாருங்க உங்க கேம் மேட்ச் யூஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் மீன்ஸ் நமக்கு நாளைக்கு கரோனியா பெஸ்ட் கிடைக்க நம்பிக்கை இருக்குது. பிகாஸ் நியூ ட்ரெஸ் ரொம்ப ஃபீவர் வயலில் ஜூஸில் போச்சு கிரேடிஜ் அப்படி இருக்குது. பட் நாளைக்கு மேக்ஸிமம் நமக்கு 2 போட 3 போட அந்த மாதிரி நீங்கள் கிடைக்கும். பாசிபிலிட்டிஸ் ஃபர்ஸ்ட் 1 வீக் நெக்ஸ்ட் வினிங் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி நான் நாளைக்கு கூட இருக்கலாம். நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு அன்னைக்கு கூட. இப்போ வந்து ஃபாலோ பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய பூஸ்ட் எனக்கு கண்டிப்பாக அடுத்தது நாளுக்கு ரிசல்ட் நல்ல ஒரு படியாக பாசிபிளாக வர்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே நாளைக்கான ட்ரா காரோனியா பிளஸ் ட்ரா நம்பர் 512 வியாழக்கிழமை சூப்பர் ஃபுல் வீடியோ நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். நம்ம சேனல் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.